வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன ரோஜா செடி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பினாட்டா ரோஸ் இல்லை கல்கட்டா ரோஸுங்கிற ரோஜா செடி தான் இது. இது வந்து நித்திய கல்யாணி. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து முல்லை செடி. வரிசையாக 4 முல்லை செடி வச்சுருக்கோம். இதை ஏன் தொட்டியோடு வச்சுருக்கோம்னா, இந்த மண் வந்து ரொம்ப ஒரு கட்டி கட்டியான மண், அதனால் வேர் விட கஷ்டப்படும்னு கொஞ்சம் தூரத்துக்கு தொட்டி வச்சு அது கீழே அடியில் தொட்டியோட அடிப்பகுதியை வந்து வெட்டி விட்டுருக்கேன் நான். இது 4வது முல்லை செடி. இது வந்து மைசூர் மல்லி. இதெல்லாம் நிலத்துல நடணும், டைம் இல்லாதனால நடாமல் அப்படியே இருக்குது. இது வந்து ரெட் செடிகாங்கிற ரோஸ் செடி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தளிர் விடுது இந்த செடியிலலாம். முதல்ல குச்சியாகவே நின்றுச்சு. இது வந்து ஸ்ட்ரைப் ரோஸ், எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ். இதுவும் நிலத்தில் வச்சு தண்ணி போகாமல் ஒரு மாதிரியாகி இப்போ தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் தளிர் விடுது. இனிமேல் நல்ல மண் போட்டு நிலத்தில் வைக்கணும். இது ஸ்டார் எல்லோ ரோஸ். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தளிர் விட்டுருக்கு. இனிமேல் தான் அதுக்கு மண்ணெல்லாம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு நிலத்தில் வைக்கணும். இது வந்து ஒரு ஆரஞ்சு பட்டன் ரோஸ். இது எப்போதுமே நல்லா பூ பூக்கும், ஆனால் இன்னும் கிளை நிறைய விடலை. பூ மட்டும்தான் 4-5 பூக்கு. இது வந்து ஒயிட் அவலாஞ்சி ரோஸ். இது நிறைய இதில் பட்டு போகிற மாதிரி இருந்து இப்போ தான் ஓரளவு தளிர் விட்டுருக்கு. இது மிட் நைட் ப்ளூ ரோஸ். இது எப்போதுமே இப்படி தான் இருக்குது, பூ நல்லா பூக்கும். இது ஆப்பிள் ரெட் ரோஸ். இதில் பூ எப்போதுமே ஒரு மாதிரி த்ரிப்ஸ் அட்டாக் ஆகியே இருக்கும். இப்போ தான் ஓரளவு செடி நல்லா தடுத்து வருது. இது ஒரு கனகாமர செடி. இது ஓசில் கொடுத்தாங்க, அதை வாங்கி இப்படி வச்சுருக்கேன். இது லைட் பிங்க் கலர் ரோஸு, ஹெச்டி ரோஸு. இது எப்போதுமே நல்லா பூ பூக்கும். இது கேலக்ஸி ப்ளூ ரோஸு. இது சைடில் கோழி கொத்துனதுனால ஒரு மாதிரி இருக்குது. இது பிரிட்டிஷ் ட்வின் ரோஸு, ட்ரீ ரோஸ். இது எப்போதுமே கொத்தா பூ பூக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு பூக்கும். இது ஃப்ரெஞ்சு பட்டன் ரோஸு. இதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன செடி வந்து கேசவர்த்தினி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இது TA29 அந்த ரோஸு. இது எப்போதுமே த்ரிப்ஸ் அட்டாக் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது சில்வர் லைன் ரோஸு. இது எப்போதுமே நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும். பூ முடிஞ்சோடனே அடுத்து தளிர் விட்டுரும், அடுத்து மொட்டு வச்சிரும். இது ரெட் பீனோ ரோஸு. இது எப்போதுமே நல்லா கொத்து கொத்தாக நிறைய பூ பூக்கும். பூ முடிஞ்சோடனே அடுத்து தளிர் விட்டு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இது பட்டன் பன்னீர் ரோஸு. இது எப்போதுமே நல்லா கொத்து கொத்தாக நிறைய பூ பூக்கும். இப்போ வந்து நிறைய கிளைலாம் நிறைய விட்டுருக்கு. காற்று அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில், பயங்கர காற்று. அதான் இப்படி செடியெல்லாம் அங்கனைக்கு இங்கனைக்கு நகலுது. இது ஒயிட் நாட் ரோஸு. இது ஹெச்டி ரோஸு, பிங்க் ரோஸ், டார்க் பிங்க் கலரு, நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்கும். இது இப்போ தான் மண்ணில் நட்டு வச்சுருக்கேன். இது ஆரஞ்சடிகா ரோஸு. இதையும் அதோட சேர்த்து மண்ணில் நட்டு வச்சேன். இது நல்லா அடிக்கடி நிறைய பூ பூக்கும். இவ்வளோதான். இனிமேல் இருக்கிற செடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.